Good morning, students. Today we have to see 12th standard second chapter complex numbers. The three important results. First result is triangular inequality. Question நமக்கு எப்படி கேட்பாங்கன்னா state and prove triangular inequality அப்படின்னு கேட்கலாம். அப்போ நம்ம ஸ்டேட்மெண்ட் சொல்லணும். அப்படி இல்லைன்னா ஸ்டேட்மெண்ட்டாக கொடுக்கலன்னா ப்ரூவ் தட் மாடுலஸ் ஆஃப் Z1 plus Z2 less than or equal to மாடுலஸ் ஆஃப் Z1 plus Z2ன்னு கேட்கலாம். இப்போ கொஸ்டின் ஸ்டேட் அண்ட் ப்ரூவ் ட்ரையாங்குலர் இன்இக்வாலிட்டி அப்படின்னு கேட்டால் ஸ்டேட்மெண்ட்டை நம்ம என்ன பண்ணுவோம், ஃபார் எனி டூ காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் Z1 and Z2 modulus of Z1 plus Z2 less than or equal to modulus of Z1 plus modulus of Z2. இது ஸ்டேட்மெண்ட். ஸ்டேட் அண்ட் ப்ரூவ்னு கேட்டால் இந்த ஸ்டேட்மெண்ட்க்கு 1 மார்க். இப்போ இதுக்கு நம்ம ப்ரூஃப் கொடுக்கணும். ப்ரூஃப்க்கு 2 மார்க்ஸ் இருக்கு. அப்படி இல்லைன்னு வச்சுங்க, கொஸ்டின் ஸ்டேட் அண்ட் ப்ரூவ்னு கொடுத்தா இது ஸ்டேட்மெண்ட் கொடுக்கணும். இல்லைன்னா சிம்பிளாக என்ன பண்ணிடுவான், ப்ரூவ் தட் மாடுலஸ் ஆஃப் Z1 plus Z2 less than or equal to மாடுலஸ் ஆஃப் Z1 plus மாடுலஸ் ஆஃப் Z2 அப்படின்னு கேட்டுருவாங்க. ஓகேவா? இப்போ நம்ம ப்ரூஃப்க்கு போயிடலாமா? பாருங்க, ப்ரூஃபில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன செய்கிறோம், கொஸ்டினில் ஸ்டேட்மெண்ட்டில் பாருங்க மாடுலஸ் ஆஃப் Z1 plus Z2ன்னு இருக்கா, அதை நான் என்ன பண்ணுறேன், ஹோல் ஸ்கொயர்னு எடுத்துக்கிறேன். கடைசி என்ன பண்ணலாம், ஸ்கொயர் ரூட் எடுத்துட்டா மாடுலஸ் ஆஃப் Z1 plus Z2 கட்சிடும். அதனால் இந்த LHSல ஹோல் ஸ்கொயர்னு எடுத்துடுறேன். நமக்கு we know that மாடுலஸ் ஆஃப் Z ஸ்கொயர் இஸ் Z into Z bar. ஓகேவா? அப்போ மாடுலஸ் ஆஃப் Z ஸ்கொயர், அப்போ அதை என்ன பண்ணலாம், Z into Z bar இப்படி எழுதலாம். ஓகேவா? பாருங்க, இந்த மாடுலஸ்குள்ள இருக்கிறது தான் Z. அப்போ இதை Z இன்ட்டு Z பார் அப்படின்னு எழுதலாம். சின்ஸ் வேணா நீங்க இதை சின்ஸ் மாடுலஸ் ஆஃப் Z ஸ்கொயர் ஈக்குவல் டு Z இன்ட்டு Z பார். இப்போ இது ஓகேவா? இன் பிளேஸ் ஆஃப் Z1 plus Z2. ரைட்? நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் பாருங்க, Z1 plus Z2 அப்படியே போட்டுருங்க. இந்த Z1 plus Z2 ஹோல் பார்னு இருக்கு இல்லையா, அதை Z1 பார் பிளஸ் Z2 பார் ஸ்பிளிட் பண்ணிக்கலாமா, தனித்தனியா ஹோல் பாரை Z1 பார் பிளஸ் Z2 பார் அக்கார்டிங் டு ப்ராப்பர்ட்டி ஸ்பிளிட் பண்ணிட்டோம். இப்போ என்ன பண்றோம், காம்ப்ளெக்ஸ் நம்பர்ல யூஷுவல் மல்டிப்ளிகேஷன் பாருங்க, Z1 எடுத்து இந்த 2 மல்டிப்ளை பண்ணிடுறேன். Z1 bar Z1 into Z1 bar plus Z1 into Z2 bar plus இப்போ இந்த Z2 எடுத்துக்கிறேன், Z2 into Z1 bar plus Z2 into Z2 bar. ஓகேவா? பாருங்க, Z1 எடுத்த Z1 பாரையும் Z2 பாரையும் மல்டிப்ளை பண்ணிட்டேன், பிளஸ் Z2 எடுத்த Z1 பாரையும் Z2 பாரையும் மல்டிப்ளை பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் இந்த ரிசல்ட்ல பாருங்க, மாடுலஸ் ஆஃப் Z ஸ்கொயர் இஸ் Z இன்ட்டு Z பார். அப்போ இங்க இன் பிளேஸ் ஆஃப் Z இங்க என்ன இருக்கு பாருங்க, Z1. அப்போ இதை மாடுலஸ் ஆஃப் Z1 ஹோல் ஸ்கொயர் எழுதிடலாமா, அக்கார்டிங் டு திஸ் ப்ராப்பர்ட்டி. இது ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க, பிளஸ் நமக்கு Z1 Z2 பார் இருக்கா, Z1 Z2 பார் பிளஸ் Z2 Z1 பார்னு இருக்கா. பாருங்க, Z2க்கு காஞ்சுகேட் இல்லை, ஒரு பார் போட்டுரு. Z1க்கு ஒரு பார் இருக்கு, ஹோல் பார்னு போட்டுருங்க. இப்போ இங்க பாருங்க Z1 பார் இருக்கா, இந்த பார் பார் கேன்சல் ஆயிடுமா, காஞ்சுகேட். எக்ஸ் பிளஸ் ஐ ஒய் Z
z bar என்ன ஆயிடும் x minus iy. Again taking conjugate, we get x plus iy. அப்ப இந்த bar போயிடும். Plus z2 into z2 bar. We know modulus of z2 square. இது ஓகேவா பாருங்க. இப்போ நான் இதை ஆர்டர் பண்ணிடுறேன். Modulus of, இப்போ இதை பாருங்க, modulus of z1 square plus இந்த modulus of z2 square இங்கே எழுதிடுறேன். Modulus of z2 square plus இங்கே பாருங்க, இந்த z1 z2 whole bar plus z2 bar z1 whole bar இருக்கா, இது என்ன எழுதலாம், z2 z1 bar எழுதலாம் இல்லையா இந்த ஸ்டெப். அப்போ இது நான் என்ன செய்யறேன்னா, 2 real part of z1 z2 bar அப்படின்னு எழுதிடுறேன். ஓகேவா பாருங்க. இப்போ z equal to x plus iy ன்னு வச்சுக்கயா. ரியல் பார்ட் ஆஃப் z என்ன வரும், x. z bar equal to x minus iy. ரியல் பார்ட் ஆஃப் z bar again x. அப்போ ரியல் பார்ட் ஆஃப் z plus ரியல் பார்ட் ஆஃப் z bar equal to 2x. அப்போ 2 ரியல் z தானே அது. அதனால தான் இது என்ன பண்றோம், 2 ரியல் z1 z2 bar அப்படின்னு எழுதியிருக்கோம். ஆர் வேற எப்படி எழுதலாம், இது 2 ரியல் z1 bar into z2 எழுதலாம். நெக்ஸ்ட் நான் என்ன செய்யறேன், இந்த ரியல் இருக்கு பாருங்க, அதை விட்டுற போறேன். அப்போ இந்த ரியல் நீ விட்டுட்டீங்கன்னா ஈக்குவல்ன்றது இன்ஈக்குவல் ஆயிடும். அப்போ இது மாடுலஸ் ஆஃப் z1 ஸ்கொயர் பிளஸ் மாடுலஸ் ஆஃப் z2 ஸ்கொயர் பிளஸ் 2, இந்த ரியலை விட்டுட்டதால இன்இக்வாலிட்டி ஆயிடுச்சு. இது மாடுலஸ் ஆஃப் z1 z2 பார்னு போடலாம். ஓகேவா பாருங்க. இப்போ இது என்ன ஆயிடும் பாருங்க, மாடுலஸ் ஆஃப் z1 ஸ்கொயர் பிளஸ் மாடுலஸ் ஆஃப் z2 ஸ்கொயர் பிளஸ் 2 மாடுலஸ் ஆஃப் z1 இன்ட்டு z2ன்னு போடலாம். ஏன் அப்படின்னா இங்க நமக்கு z equal to x plus iy மாடுலஸ் எடுத்தா ஸ்கொயர் ரூட் ஆஃப் x ஸ்கொயர் பிளஸ் y ஸ்கொயர். z பார் எடுங்க x மைனஸ் iy. மாடுலஸ் ஆஃப் z பார் பாருங்க ஸ்கொயர் ரூட் ஆஃப் அகைன் x ஸ்கொயர் பிளஸ் y ஸ்கொயர். ஸோ த வேல்யூ ஷுட் நாட் பி சேஞ்ச். ஓகேவா. இப்போ இதை less than or equal to modulus of z1 square plus modulus of z2 square plus 2 modulus of z1 into z2. அது modulus of z1 into modulus of z2. இது நமக்கு ஃபார்முலா தெரியும். modulus of z1 into z2 equal to modulus z1 into modulus z2. இப்போ என்ன பண்ணுவோம் பாருங்க, இதை less than or equal to இதை a plus b the whole square எழுதலாமா, a plus b the whole square. இப்ப பாரு a square இருக்கா plus b square plus 2ab. ஓகேவா பாருங்க. இப்ப என்ன செய்யலாம், taking square root on both sides. Taking square root on both sides. அப்போ LHS பாருங்க, modulus of z1 plus z2 whole square இருக்கா, ஸ்கொயர் ரூட் எடுத்தா என்ன ஆயிடும், modulus of z1 plus z2. இங்க என்ன இருக்கு, இன்இக்வாலிட்டி less than or equal to. இந்த modulus of z1 plus z2 whole square இருக்குல்ல, அப்போ ஸ்கொயர் ரூட் எடுக்கும்போது என்ன ஆயிடும், அந்த ஸ்கொயர் போயிடும். modulus of z1 plus modulus of z2. இது எங்கன்னா பார்த்த மாதிரி இருக்கா பாருங்க, ஸ்டேட்மெண்ட் பாருங்க. Hence the proof. ஓகேவா. அப்போ நமக்கு இங்க நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ரிசல்ட் மாடுலஸ் ஆஃப் z ஸ்கொயர் இஸ் z into z பார். நெக்ஸ்ட் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய ரிசல்ட் இந்த இடத்துல 2 ரியல் பார்ட் ஆஃப் z equal to இந்த இடத்துல z plus z பார். அதான் நம்ம இங்க எக்ஸ்பிளைன் பண்ணோம். என்ன பண்ணோம், x plus iy z, z bar x minus iy. z க்கு ரியல் எடுத்தா x,
ஜெட் பாருக்கு ரியல் எடுத்தா எக்ஸ். அப்போ ரெண்டையும் எக்ஸ் பிளஸ் எக்ஸ் பார் ஜெட் பிளஸ் ஜெட் பார் ஆட் பண்ணா 2x. எக்ஸ்ன்றதுன்னா ரியல் செட். ஓகேவா? அதுதான் இங்க எழுதியிருக்கோம். இங்க சொன்னதை நம்ம இங்க எழுதியிருக்கோம். ரைட்? இது ஒரு இம்பார்ட்டன்ட் 3 மார்க் கொஸ்டின். ஸ்டேட் அண்ட் ப்ரூவ் ட்ரையாங்குலர் இன்இக்வாலிட்டின்னு கேட்கலாம். அப்படி இல்லைன்னா ப்ரூவ் தட் இது போல கொடுக்கலாம். அப்போ நம்ம இது போல எடுத்துட்டு ஈஸியாக இதை போடலாமா? ரைட்? அவ்வளோதான். அது ஈஸியாக இருக்கா? ரைட்? தேங்க்யூ.